அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் பிறந்திருக்குங்க. ஆங்கில வருடத்தினுடைய 3வது மாதமாக விளங்கக்கூடிய மார்ச் மாதம் தொடங்கி இருக்க நிலையில் மார்ச் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, மார்ச் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகள் உருவாகக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. சின்ன எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் பெரும்பாலும் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கலை அப்படின்னாலும் ஓரளவிற்கு கணிசமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்ய வேண்டியது நன்மையை தருங்க. தேவையான பண உதவி கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாமல் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடிந்து வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சிறு அலைச்சலுக்கு பிறகு உங்களுடைய காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பட்சத்தில் அவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் நன்மையை தரும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்க பெறலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் பெண்களுக்கு அமைய பெறும் மதிப்பும் மரியாதையும் பெண்களுக்கு கூடும். அதே சமயம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்து அதிகரிக்கலாம். காரிய தடங்கல்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாக செய்யுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அனைத்து வித முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்கள் ஆதரவும் தங்களுக்கு இருக்கப்பெறும். அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்க. பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. வேலைகளில் கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தங்களுக்கு தாமதப்படத்தான் செய்யும். தேவையற்ற பயணங்களாலேயும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய போட்டிகளை இந்த காலகட்டத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். திருமண
திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க. இருப்பினும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். வருமானம் சற்று ஏறக்குறைய தாங்க இருக்கப்பெறும். திடீர் யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க. வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது. வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும். அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்கள் கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமைஞ்சிருக்கு. ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி இல்லைன்னா மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் அமைக்குங்க. அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி இல்லைன்னா வீடு வாங்கிறது, பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்கிறது உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம். ஆனால் தற்சமயம் கொஞ்சம் மந்தமாக செல்லும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பெரிய அளவில் வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க. கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அதிக உழைப்பு, நீண்ட நேர பணிகள் இதெல்லாம் அடிக்கடி உருவாகலாம். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு, நீண்ட நேர பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த 28 நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சிலருக்கு இடம் மாற்றத்தையும் உருவாக்கும். ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமாக செலவினங்களும் உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு ஒரு சிலருக்கு இருக்க பெறலாம். வாகன யோகமும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். அதே மாதிரி எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க பாருங்க.